அன்புள்ள கோல்டன் விங்ஸ் குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு சொந்தங்களே, இந்த கடந்த சில நாட்களாக இன்சுலின் குறைபாடுக்காக சில பகுதிகள் உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன். அதில் நேற்று நம்ம கீரை வகையில் ஒன்று பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அதே கீரை வகையில் இன்னொன்று வெந்தயக்கீரை. வெந்தயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீட்டில் எல்லாரோட அஞ்சரை பெட்டிலையும் வெந்தயம் இருக்கும். தாளிக்கிறதுக்கு முன்னால் 3-4 சின்ன வெந்தயத்தை எடுத்து உள்ளே போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு சீரகம் போடுவாங்க. இந்த வெந்தயம் செய்யக்கூடிய உணவின் சுவையை சற்று தூக்கி கொடுக்குது. இந்த வெந்தயம் நல்ல ஃபைபரஸ் கண்டென்ட் உள்ளது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், ராத்திரி கொஞ்சம் வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் ஊற வச்சு காலையில் எழுந்துச்சு வெறும் வயிற்றுல அந்த வெந்தயத்தை தின்னு தண்ணி குடிக்கிறேன், ரொம்ப நாள் செய்கிறேன். அப்புறம் அப்படின்னு சுகர் இறங்கிச்சான்னு கேட்டேன். இல்லை அப்படின்னா, அப்போ ஏன் சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்டேன். அப்போது அது உண்டு, அது கூட வேறு சிலத்தையும் சேர்த்து சாப்பிட்டா அது இறக்கும். வெந்தயம் சாப்பிட்றேன்னு சாப்பிட்டு காலையில் போய் 8 மணிக்கு வடை பச்சி போண்டா சாப்பிட்டா வெந்தயம் சாப்பிட்றேன்னு சுகர் இறங்குன்னு சொன்னால் அந்த கதையெல்லாம், அந்த பருப்பு நம்மகிட்ட வேகாது. வெந்தயம் சாப்பிடுங்க, அதனுடைய ஃபைபரஸ் கண்டென்ட் உங்களுக்கு வேலை செய்யும். அதுக்கு தகுந்த உணவை நீங்கள் மறுபடியும் சாப்பிடணும். அந்த இன்சுலின் குறைபாட்டை நீக்கிறதுக்கு அந்த உணவை நீங்கள் எடுத்தே ஆகணும், வேறு வழி இல்லை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெந்தயக்கீரை. அருமையான கீரை வகை இது. சுலபத்தில் கிடைக்கக்கூடிய கீரை வகை. நம்ம வீட்டு தோட்டத்திலேயே ஒரு 10 அடி இருந்துச்சுன்னா இந்த வெந்தயத்தை தூவி விட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா வந்துடும். சற்று கசப்பு கொண்ட தாவரம் வெந்தயக்கீரை. இந்த வெந்தயக்கீரையை அப்படியே பறித்து நல்லா கழுவி அதை அப்படியே வணக்கி அதோட ஒரு ஸ்பூன் தேன் கலந்து காலையில் எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்டோம்னா வயிற்றில் இருக்க குடல் புண்ணெல்லாம் ஆறி போயிடும். இந்த வெந்தயத்தை நீங்கள் வெந்தயக்கீரையாக கடைஞ்சி பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்லாம், வெந்தய சாம்பாரில் போட்டு சாப்பிட்லாம், அல்லது மாவாட்டும் பொழுது, இட்லிக்கு மாவாட்டும் பொழுது அதில் உளுந்தோடு சேர்த்து இந்த வெந்தயக்கீரையும் சேர்த்து போட்டு ஆட்டினோம்னா அது ஒரு மாதிரி பச்சை கலராக இருக்கும். அதுவும் நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். வெந்தயக்கீரையோட எஃபெக்ட் அதுக்குள்ளே போகும். ஆனால் நம்முடைய கண்டென்ட் என்னென்னா ரைஸ் தள்ளி வை, கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், வரகு, சாமை, திணை, குதிரைவாளி, அப்புறம் மாப்பிள்ளை சம்பா, அப்புறம் பூம்புகார்னு ஒரு அரிசி இருக்குது, பூங்கார்னு ஒரு அரிசி இருக்குது, அப்புறம் யானை கவுனின்னு ஒரு அரிசி இருக்குது. இந்த மாதிரி அரிசியெல்லாம் ஒரு கைப்பிடி போட்டு அதில் கொஞ்சம் மறுபடியும் அந்த அளவுக்கு கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் போட்டு அதை ஆட்டி நம்ம சாப்பிடலாம். பொதுவாக மாவை ஆட்டினாலே அது எஃபெக்டில் பாதி கம்மியாயிடும். நம்ம சாப்பிட்றது ஹோல் கிரைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே வேக வச்சு அப்படி சாப்பிடணும். அதில் இப்போ நம்ம அந்த வெந்தயக்கீரையை சாப்பிடும் பொழுது எந்த அரிசி நம்ம சாப்பிட்றோமோ அதை ஒதுக்கி வச்சுருங்க. அதுக்கு பதிலாக இந்த வெந்தயக்கீரையை சேர்த்து சாப்பிடுங்க. சாப்பிடும் பொழுது அதனுடைய பருப்பு புரோட்டீன் சேருது, இதில் அமினோ அமிலம் இருக்குது, இதில் புரோட்டீன் இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இதெல்லாம் சேரும்போது நமக்கு இன்சுலின் சர்க்கரையின் அளவை உயர்த்துவதை தாமதப்படுத்துகிறது. அப்படின்னு என்ன, சர்க்கரை அளவு உயர்றதுலன்னு அர்த்தம். இதை நீங்கள் கம்ப்ளீட் டயட்டாகவே சாப்பிட்லாம். வெந்தயக்கீரையை பொரியல் பண்ணி அந்த வெந்தயக்கீரையை ஒரு கப் வச்சுட்டு அந்த வெந்தயக்கீரையை காலை உணவாக சாப்பிட்லாம். அது கூட சைடில் ஒரு சப்பாத்தி, அல்லது இந்த வெந்தயக்கீரையை நல்லா மிக்சியில் அடித்து சாறு எடுத்து சப்பாத்தி மாவோடு பிணைஞ்சி சப்பாத்தியை போட்டு சாப்பிட்லாம். இட் வில் ஹாவ் இட்ஸ் ஓன் எஃபெக்ட். அப்போ நீங்கள் கேட்குறோம், அப்போ சப்பாத்திக்கு சைட் டிஷ் நான் குருமாலாம் சாப்பிட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுலேயே நீங்கள் கொஞ்சம் மிளகாய் கொஞ்சம் வெங்காயம்லாம் போட்டு ஆட்டினீங்கன்னா அந்த சப்பாத்தியே உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சால்ட்டெல்லாம் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். பட் there is a limit in taking the chapati in the morning food. Breaking the fastன்னு சொல்லுவாங்க. நீங்கள் 7 மணிக்கு உணவை சாப்பிட்றீங்க, ஒவ்வொரு நாள் 7 மணிக்கு உணவை சாப்பிட்றீங்க, சாப்பிடணும்.
அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு மறுபடியும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க. 7 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 8 மணி வரைக்கும் 13 மணி நேரம் இருக்கு. இதுக்கு இயற்கையிலே நம்ம கடவுள் கொடுத்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு பேரு. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இது நம்ம நைட்டில் சாப்பிட்ற சாப்பாட்டினுடைய அளவு 50% இருந்தால் உங்களுக்கு காலையில் ரைசிங் சுகர் இருக்கவே இருக்காது. 95 இதை அப்படியே பழக்கப்படுத்திட்டிங்கன்னா 1 வாரம் 10 நாள் போனோம்னா அந்த சுகர் லெவல் அப்படியே நின்றோம். ஆனால் நைட்டு நம்ம டேஸ்டாக இருக்குது அப்படின்னு சாப்பிடக்கூடாது. 2 சப்பாத்தி சாப்பிட்டோன்னா 3ஆவது சப்பாத்தி வேணும்னு மனசு நினைக்கும் போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். நீங்கள் இட்லி சாப்பிடுங்க, அந்த இட்லி கூட பருப்பு வச்சு சாப்பிடுங்க, ப்ரோட்டீன். அப்போ சாப்பிடும்போது 2 இட்லி தான். இந்த 2 இட்லி 2 சப்பாத்தி இல்லைன்னா 2 தோசை ஏதோ ஒன்று தான். எல்லாத்துலையும் 2 சாப்பிட்டா அர்த்தம் இல்லை. சாப்பிடுங்க. 7 o'clock மீறி போனால் 7:30. அடுத்த நாள் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் 8:30 to 9 அப்படி கணக்கு போட்டுங்க. 13 hours இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு இன்சுலின் அந்த அளவு அதிகமாக சான்ஸே இல்லை. இருக்கிற இன்சுலின் கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இது ஒரு அருமையான டிப்ஸு. 2வது, நான் இந்த வாக்கிங் சமாச்சாரத்துக்கு வரேன். நேற்று கூட சொல்லியிருந்தேன், வாக்கிங் இஸ் ஒன்லி எ பார்ட் ஆஃப் ரெடியூசிங் சுகர், அவ்வளோதான். பட் மேர் வாக்கிங் டசன்ட் டூ எனிதிங். அப்போ என்னால் வாக் பண்ண முடியல. ஒருத்தர் வந்தார், என்னால் வாக் பண்ண முடியல. ஏன்ப்பா? ஒன்றும் பண்ண முடியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு லிம்பு மூமெண்ட் வேணும், கை கால் அசைவுகள் இருக்கணும், வயிறு அசைவு இருக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி உனக்கு சில எக்ஸசைஸ் நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் சொல்லிக் கொடுத்தேன். ரொம்ப சிம்பிள். என்னென்னா, இந்த கையை இப்படி தட்ட வேண்டியது, கையை விரிக்க வேண்டியது, கையை மேலே கொண்டு வந்து இப்படி தட்ட வேண்டியது, மறுபடி கீழே கொண்டு வந்து தட்ட வேண்டியது, மறுபடி கீழே கொண்டு வந்து இப்படி தட்ட வேண்டியது. அப்புறம் இந்த உட்கார்ந்துட்டு காலை இப்படி மேலே ஆட்ட வேண்டியது, இப்படி இப்படி அதே மாதிரி இந்த காலை மேலே ஆட்ட வேண்டியது. இது 20 minutes செய்யும்போது மசில்ஸ் எல்லாம் நல்லா வேலை செய்யும். அப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறாங்க, நைட்டு தூங்கும்போது இந்த நரம்பு எனக்கு இழுத்து பிடிக்குது டாக்டர். டாக்டர் இல்லை, இழுத்து பிடிக்குது சார் அப்படிங்கிறாங்க. நரம்பு இழுத்து பிடிப்பதன் முக்கிய காரணமே உடம்புல லிக்விட் இல்லாதனால காரணம். திரவ உணவு இல்லாதனால தான் அந்த நரம்பு அப்படி இழுக்குது. அப்போ கரெக்டாக அந்த அளவுக்கு இன்டேக் ஆஃப் லிக்விட் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு இழுக்கு. அதுக்காக தான் உங்களுக்கு 1 liter or 2 liters வாட்டர் கனெக்ட் பண்ணி ஒரு பாட்டிலில் வச்சு அது கூடிய சொல்கிறது. இன் அடிஷன் டு இது எனக்கு பத்தலை, இந்த 1 liter or 2 liter சாப்பிட்டும் எனக்கு இந்த சேம் கம்ப்ளைண்ட் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இது கூட அடிஷ்னல் 2 ஜூஸ் கொடுப்பேன். அந்த ஜூஸ் சாப்பிடும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு அந்த நரம்பு இழுக்கிறது சுத்தமாக நின்று போயிடும். அப்படி இழுத்தா கூட எந்த பொசிஷனில் கால் இருக்கோ அதே பொசிஷனில் வச்சா திரும்ப அது பழைய பொசிஷனுக்கு வந்துடும். ஆனால் அது ரொம்ப சிரமம். அது ரொம்ப சிரமம். காலை இழுத்து மடக்கி அது நைட்டில் தான் வரும். அந்த கெண்டை பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அது நைட்டில் தான் வரும். தூங்கும்போது தான் வரும், காலை நீட்டும்போது தான் வரும். இந்த உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் சரியானபடி இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த இது வராது. இந்த கீரை இதை நீங்கள் சூப்பாக செஞ்சு சாப்பிட்லாம். வெந்தயக்கீரை சூப் ஒன்று ரொம்ப ஒரு கைப்பிடி எடுத்து 2 டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த எசன்ஸ் இறங்கினா அப்படியே புழிஞ்சு எடுத்துட்டு அது கூட லெமன், பெப்பர், சால்ட், அவ்வளோதான். அது ஒன்றும் பெரியல. இது ஒரு பெரிய கம்பெனியில் சூத்திரம் இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த ஜூஸ் உங்களை அப்படியே உள்ளே கொண்டு போய் 3 வழியில் வேலை செய்யுது. ஒன்று, இரைப்பையை சுத்தம் பண்ணுது. இரைப்பையை சுத்தம் பண்ணுது. உங்களுக்கு எல்லா தொந்தரவுக்கும் பார்த்தீங்கன்னா இரைப்பை இப்படி ஒரு பலூன் மாதிரி இருக்கும். இந்த இரைப்பை இப்படி பலூன் மாதிரி இருக்கும். அந்த பலூனு கீழே குடல்களெல்லாம் சுற்றி ஒரு குதம் மாதிரி வெளியே வரும். அந்த படம் போட்டு காட்டினா உங்களுக்கு தெரியும். இது வழியாக இப்படியே போய் ஒரு ரொட்டேஷனாகி வெளியில் வந்துடும். இது வரும்போது அது எங்கெங்கெல்லாம் ட்ராவல் ஆகுதோ அங்கே இருக்கிற அசிடிட்டியை பூரா நியூட்ரலைஸ் பண்ணி வெளியே கொண்டு வரும். டையூரிட்டிக் ஆல்சோ. இந்த சூப் டையூரிட்டிக் ஆல்சோ. இது நீங்கள் பருப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா அது ப்ரோட்டீன் டயட். கொஞ்சம் கப் ஆஃப் துவரம்பருப்போ பாசிப்பருப்போ வேக வச்சு அந்த பாசிப்பருப்புக்குள்ளே இந்த கீரையை போட்டு வேக வச்சு உள்ளே வச்சு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு சாப்பிட்டு அது நீங்கள் சாப்பிட்ற எந்த உணவோடு சேர்த்துக்கலாம். பர்டிகுலர்லி மார்னிங் டயட் அந்த குதிரைவாளி அரிசி சாப்பிட்றீங்க அல்லது வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட், அதான் இந்த அரிசி விட வேறு அரிசி சாப்பிட்றீங்க, அது கூட ஒரு கப் வச்சு சாப்பிட்றீங்க.
சாப்பிடும்போது நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ராஜ ரகசியம் சொல்லிக் கொடுக்க போறேன். ராஜ ரகசியம் எங்கிட்ட வரவங்க கிட்ட சொல்லக்கூடியது ராஜ ரகசியம். இந்த இந்த பொருளை வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா, இந்த பொருளை நான் சாப்பிடும்போது இந்த பொருளையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னா, சாப்பிட்டு 1.5 hours கழிச்சு சுகர் டெஸ்ட் பண்ணி பாருங்க, ஏறிக்கான்னு பார்க்கலாம். இல்லை, அந்த மாதிரி ஒரு பொருள் உங்களுக்கு ஒரு தாவரம், அது நாளைக்கு கொடுக்குறேன். அதை நாளைக்கு நீங்கள் எதிர்பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு எங்கிட்ட கன்சல்ட் வந்த ஒரு நண்பர், அவருடைய கம்ப்ளைண்ட் வந்து சாதாரணமாக மார்னிங் ஹவர்ஸில் சுகர் ஏறி இருக்கு. மார்னிங் டெஸ்ட் பண்ணும்போது 140 அந்த மாதிரி வந்தது. மத்தியானம் சாயந்தரம் அப்படியெல்லாம் வரும்போது சுகர் நார்மல் வந்து, அப்போ நைட் ரைஸ் ஆஃப் சுகர் லெவல் மத்தியானமெல்லாம் ஒரு மாதிரி 160 170. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு பிளான்டு டயட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டயட் சாப்பிட்டு வர சொல்லியிருக்கேன். டெஃபினட்டாக எனக்கு தெரியும் 100க்கு 100% அது ஒர்க் அவுட் ஆகும். அதனால் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். அதனால் என்னுடைய நண்பர்கள் அனைவரையும் உங்களை வந்து இந்த மாதிரி என்னுடைய குரூப்புக்கு வருமாறு அழைக்கிறேன். இது வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நிறைய பேர் நான் இன்னைக்கு கூட இந்த சில ஹாஸ்பிட்டல் வழியாக ட்ராவல் பண்ண வேண்டி பார்த்தேன். தெர் இஸ் எ நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் வெயிட்டிங் ஃபார் த டாக்டர். ஒரே டாக்டர் பாவம் என்ன செய்வார், 30 பேர் 40 பேர். ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்னா அவனுக்கு பேர் 30 பேர், லங்ஸ்னா அவருக்கு முன்னால் 30 பேர், ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் 30, அவங்க கூட வந்தவங்க கூட்டிகிட்டு வந்தவங்க 30 பேர். ஒரே கூட்டம் தேவையே இல்லை. இதே ஒரு பலூன், இந்த வயிறு, இதை மட்டும் சரி பண்ண இதெல்லாம் சரியாக போயிடும். திஸ் இஸ் த சீக்ரெட். நாளைக்கு சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.